ஹாய் கைஸ். ஒரு சில நாள் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட ப்ரீவியஸ் டே ஹை கட் பண்ணும்பொழுது மார்க்கெட் நல்லா மேல அப் சைடு மூவ் ஆகும். ஒரு சில நாள் அங்கருந்து ரிவர்சல் ஆகும். ஒரு சில நாள் சைட்வேஸில இருக்கும். இதே போல தான் சேம் டவுன் சைட்லயும் ஒரு சில நாள் லோ கட் ஆகும்பொழுது நல்லா மூவ் ஆகும். ஒரு சில நாள் மூவ் ஆகாது. ஸோ இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 விஷயங்கள் வந்தது. அதாவது 5 மினிட்ஸ் கேண்டலோட டே ஹை அண்ட் டே லோ அது என்ன கலரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்க ஆரம்பித்தேன். எந்த மாதிரியெல்லாம் இருந்தால் எந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் பார்க்க ஆரம்பித்தேன். ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போது மார்க்கெட்டை செக்ரிகேட் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டே ஹைலையும் டே லோவ்லையும் 5 மினிட்ஸ் கேண்டல் க்ரீன் கேண்டலாக என்னென்னைக்கெலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ஸோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். டே லோ க்ரீன் கேண்டலாக இருக்கணும், டே ஹையும் க்ரீன் கேண்டலாக இருக்கணும். ஸோ அதை நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் அடுத்தது சிபிஆர் பிவட் பாயிண்ட்ஸை போட்டிங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு செட்டப் ஃபார்ம் ஆகிருக்கும் பொழுது R1 அப்படிங்கிறது இந்த ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே இருக்கணும். மேலே இருந்தது அப்படின்னா அன்னைக்கான மார்க்கெட் செல்லிங்கில் தான் போகும். புரியுதுங்களா? அதாவது ப்ரீவியஸ் டே R1 அதாவது கரண்ட் டே R1 மார்க்கெட்டுக்கு மேலே இருந்தது அப்படின்னா அன்றைக்கி டே மார்க்கெட் செல்லிங்கில் தான் போகும் அப்படின்னு. அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் செல்லிங்கில் போகும் அப்படின்னா, செல்லிங்கில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும். ஓகே. அதே போல் டே லோ ரெட் கேண்டல், டே ஹை 5 மினிட்ஸில் அதே போல் ரெட் கேண்டல். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கான மார்க்கெட் பையிங்கில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ஒரு மார்க்கெட் எந்த இடத்துல ரிவர்சல் ஆகும் அப்படின்னா, இன்சைடு கேண்டல் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் ரிவர்சல் ஆகும். நீங்கள் இதை இப்போ நம்ம ட்ரேடிங் வியூவில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 30 டேஸ், அதாவது 90 டேஸ் 3 மந்த்துக்கான சார்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். இந்த மாதிரி செட்டப்ஸ்லாம் என்றைக்கு வந்திருக்கு, எப்படி ஒர்க் ஆகிருக்கு, ஒரு சில டைமில் மார்க்கெட் சைட்வேஸ்லேயும் போக வாய்ப்பு இருக்குது. அன்றைக்கி சிபிஆர் எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்றத நீங்கள் ஒரு பேக்கப் டேட்டா எடுத்து வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புது ஐடியா கிடைக்கும். நான் ஃபர்தராக இது ஸ்டார்டிங் சிம்பிள் ஸ்டெப்பு தான். நான் சிம்பிள் ஸ்டெப்லேருந்தே நான் போனால் தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு போடுறேன். அதாவது பாட்டமில் ரெட்டு, டாப்பில் ரெட்டு, பாட்டமில் க்ரீனு, டாப்பில் க்ரீன். இந்த மாதிரி செட்டப் கடைசியாக 90 டேஸில் எத்தனை டைம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே போல் டே கேண்டில் 20 EMIக்கு மேலே இருக்கா, 20 EMIக்கு கீழே இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுலேயே உங்களோட நீங்கள் பேக்கப் டேட்டா எடுக்கிற பொழுது 20 EMIக்கு மேலே இருந்ததுன்னா அபோவ்னு வச்சுக்கோங்க, 20 EMIக்கு கீழே இருந்ததுன்னா பிலோன்னு வச்சுக்கோங்க, ஏபின்னு மார்க் பண்ணிக்கோங்க. 90 டேஸ்க்கு டேட்டா நீங்கள் எடுத்து வைங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.